ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த புதிய பாரதம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்தியாவின் அயல்நாட்டு கொள்கை, அதாவது இந்தியன் ஃபாரின் பாலிசி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முந்தைய காலகட்டத்தில் நாம் அடிமைன்னு சொல்ல முடியாது, பட் மற்ற நாடுகளுக்கு கீழே தான் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி இருந்தது. நம்ம ஃபாரின் பாலிசி எப்படி இருந்ததுன்னா, நம்ம நாட்டை முதன்மைப்படுத்தி நம்ம நாட்டை மேல் நோக்கி அந்த மாதிரி ஒரு விஷயமாக இல்லை முன்ன காலகட்டத்தில். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலம் வரைக்கும் 2014 நம்ம பாரத பிரதமர் மோடிஜி பதவிக்கு வந்த பிறகு நம்ம இந்திய அரசு எந்த முறையில் நம்ம ஃபாரின் பாலிசி அயல்நாட்டு கொள்கைகளை மாற்றி அமைத்தார்கள், எப்படி நமக்கு ஒரு முக்கியத்துவம் வரா மாதிரி பார்த்தாங்க, அதை நம்ம நாட்டை முதன்மைப்படுத்தி நம்ம நாட்டை மேலே தூக்கி நிற்க வச்சு ஒரு பெரிய மாற்றத்தை, ரெவல்யூஷன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அதாவது 2014 முதல்ல இந்த ஃபாரின் பாலிசி அமலுக்கு கொண்டு வரும்போது, அந்த ஃபாரின் பாலிசியை நம்ம டிசைட் பண்ணும்பொழுதே ஒரு 5 விஷயம் மையமாக வச்சுருந்தாங்க. நேஷன் ஃபஸ்ட், என் நாடு தான் முதன்மை, என் நாட்டுக்கு முதல்ல என்ன நன்மையோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு தான் மற்ற நாடுகள். இன்னொரு விஷயம், மற்ற நாடுகள் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, அவங்க தனியாக செயல்பட்டு அவங்க வெறுப்புகளை முன்னிறுத்தி அதன்படி தான் அவங்க விஷயத்தில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு 2-3 நாட்டுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு சுமூகமாக தீர்வு காண வேண்டும், அதை போருக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை. இன்னொரு கொள்கை என்னென்னா, எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒன்றுபட்டு, அதான் இந்த நம்ம G20 கூட பார்த்திங்கன்னா வசுதைவ குடும்பகம், இந்த எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கை. ஸோ இந்த 5 கொள்கை, பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட், நேஷன் ஃபஸ்ட், ஒரு மத்திய வழி தான் எடுக்கணும், மற்ற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அண்ட் எல்லா நாடும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு வளர வேண்டும். ஸோ இந்த 5 கொள்கையை மையப்படுத்தி நிறுத்தி அதை ஃபாரின் பாலிசியை அவங்க கொண்டு வந்தாங்க. இதன்படி பார்க்கும்பொழுது நம்ம இந்திய நாடு தான் முக்கியம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பிரதமரும் சரி, நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் சரி, இதில் ரொம்ப திடமாக, அதாவது ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறாங்க. நம்ம நாடுக்கு எது நல்லதோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்காங்க. முன்ன காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் தனக்கு மிஞ்சினவங்க இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உலகத்தோட பிரச்சனை அவங்க பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உலக நாடுகள்லாம் வரணும் உதவிக்கு, அது உலகத்தோட பிரச்சனை, இது மாதிரி ஒரு மனதோடு இருந்தாங்க. அதை தான் அவர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் ஒரு வாட்டி சொன்னார், இதை நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம், அவங்கள விட நாங்கள் சிறந்தவர்கள் வல்லவர்கள்னு காமிச்சு அவங்களுக்கு ஒரு பாடம், அதாவது இனிமேல் உலகத்தோட பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தி இருக்கும். அவங்க இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்ந்து இருந்தாங்க, அதனால் அந்த ஆதிக்கம் எல்லாம் இந்த வளர நாடுகள் மேலே இந்த ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தார்கள். பட் இவங்க வந்த பிறகு இந்த ஒரு கட்டமைப்பை மாற்றி, என் நாடும் சிறந்த நாடு, அந்த எல்லாரும் கீழே மேலேன்னு பார்க்கக்கூடாது, உலகத்தோட பிரச்சனை உங்கள் பிரச்சனையை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நீங்கள் உதவிக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த போர்க்கால காலத்திலலாம் கூட பார்த்திங்கன்னா, இந்த உக்ரைன் போர் மூண்ட பொழுது, ரஷ்யா உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தின போது எல்லா நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி, ஏதோ இவங்க அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தாக்குதல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி பேசினாங்க. பட் அப்போவும் இந்திய நாடு பாரத தேசம் ஒரு நடுநிலையான பாதை தான். இது இந்த காலகட்டம் அவர் புட்டினுக்கு தொலைபேசி மூலமாக நம்ம பாரத பிரதமர் சொன்னது என்னென்னா, இந்த காலகட்டம் போருக்கான காலகட்டம் கிடையாது, இது நம்ம எல்லாமே
ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதி காத்து வாழ வேண்டிய ஒரு தருணம். அதனால் இது போரை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி, பட் இவங்க வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி செய்யலை. இவங்க ஒரு நடுநிலையான பாதை தான் எடுத்தாங்க. அப்போது இந்த ஐரோப்பிய நாடுகளும் இந்த வடக்கே இருக்கிற நாடுகள்லாம் கூட சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்களுடைய கொள்கையே என்னன்னா நடுநிலை காப்பது, மற்ற நாடுகளோட விஷயத்தில் நாங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஒரு பாலிசி வச்சுருக்கோம். ஸோ அதன்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து நிலைநாட்டினாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த உக்ரைனில் நம்ம நாட்டு பசங்க அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாணவர்கள் அங்கே படிப்புக்காக போயிருந்தாங்க. இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த போர் மூண்ட உடனே ஒரு சூழல் அவங்கள எப்படி கொண்டு வருது அப்படின்னு, அதுக்கு தான் இவர் திரு ஜெய்சங்கர் கூட சொல்லுவார், இப்போ இருக்கிற நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, when India speaks the world listens. அதாவது இந்தியா பேசினால் உலக நாடுகள் அதை கேட்கின்றன அப்படின்னு காது கொடுத்து கேட்கின்றன. அது வந்து ஒரு பெரிய பழைய காலகட்டத்துக்கும் இப்போதுக்கும் ஒரு பெரிய மாற்றம். அந்த உக்ரைன் போரை ரஷ்யா 2 நாள் நிறுத்தி வச்சு நம்ம மாணவர்கள் அங்கேருந்து பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். 20,000 பேர் கண்டினியூஸாக ஃப்ளைட்ஸை வச்சு ஒரு இடத்துக்கு வர சொல்லி, ஏன்னா அந்த இடத்துக்கு வரதுக்கு போர் நிறுத்தினா தான் அதை வர முடியும். ஸோ 2 நாடுகளும் அந்த ஒரு 2 நாட்களுக்கு போரை நிறுத்தி, ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபாரின் பாலிசி இருக்குது. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோட நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த ரிலேஷன்ஷிப்லன்றது அது பிரதிபலித்தது. அப்போ தான் நாடுகள்லாம் நினச்சாங்க, ஓ இந்தியாவுக்காக நம்ம ஒரு போரையே நிறுத்துகிறாங்க அப்படின்னு. அடுத்து அந்த உக்ரைன் போர் மூண்ட உடனே இப்போ உக்ரைன்லேருந்து கேஸ் நிறைய வரும் ஐரோப்பா நாடுகளுக்கு. அப்போது அந்த இப்போ நீங்கள் இந்த ஒபேக் நாடுகள் பார்த்திங்கன்னா, மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா கூட இப்போ வந்து அந்த ஆயில் அவுட்புட்டு கச்சா எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஆயில் ஷார்ட்டேஜ் வந்தது. அப்போது விலை உயர்ற மாதிரி இருந்தது. அப்போ இந்திய நாடு என்ன பண்ணிச்சுன்னா, அந்த ரஷ்யாவோட இருக்கிற பரஸ்பர ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ யூஎஸ் என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் மேலே சாங்ஷன்ஸ் கொண்டு வருவோம், நாங்கள் யாருமே உங்கள் கூட தொழில் பண்ண மாட்டோம், உங்களை தனியாக ஒதுக்குவோம் அப்படின்னா, அப்போ கூட திரு ஜெய்சங்கர் என்ன சொன்னார்னா, என் நாட்டுக்கு நல்லது எதுன்னு நினைக்கிறனோ, என் மக்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறனோ, அது தவறாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டினியூஸாக ஆயில் வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா யூஎஸும் நம்மளை பகைச்சிக்க முடியாது. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது பிஸ்னஸ் இன்றைக்கி யூஎஸுக்கும் நமக்கும் பாரத தேசத்துக்கும் அந்த அளவில் இருக்குது. அதே மாதிரி ஹமாஸ் போர் மூண்ட பொழுது கூட இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு தான் முதல்ல அனுதாபம் தெரிவித்தார்கள். ஏன்னா இது வந்து ஒரு தீவிரவாத செயல். ஹமாஸ்ன்றது ஒரு பெரிய தீவிரவாத இயக்கம். அது வந்து ஏதோ பாலஸ்தீனிய நாடு முழுசு ஹமாஸ் கிடையாது, அதில் ஒரு பகுதி அந்த காசா ஸ்ட்ரிப், அதில் மட்டும்தான் இந்த ஹமாஸ் இருக்கிறாங்க. அவங்க முழுக்க தீவிரவாத அமைப்பு. ஸோ அவங்க வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணும்பொழுது இவங்க இந்தியா என்ன சொல்லுச்சுன்னா, இஸ்ரேலுக்கு தான் அனுதாபம் தெரிவித்தது. அவங்க கடுமையாக விமர்சித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த உயிரிழப்பு அதிகமாகும் பொழுது தான் இந்தியா என்ன சொன்னாங்க, நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து இஸ்ரேலை தப்பு சொல்கிறாங்க, பட் இந்தியா மாத்திரம் அதே மாதிரி தான் ரஷ்யா மேலே தான் தப்பு சொன்னாங்க. அப்போ கூட இந்தியா வந்து ஒரு நடுநிலையான போக்கை தான் கடைபிடித்தார்கள். அதே மாதிரி இந்த ஹமாஸ் தாக்குதலுக்கும் ஹமாஸ் செய்தது தான் தவறு. ஆனாலும் இருப்பினும் இது உயிர் சேதம், அதாவது காமன் மேன், ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து கஷ்டப்படுறதுனால இதை நீங்கள் பேசி தீர்த்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இவாக்குவேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நம்ம வெளிநாட்டில் இருந்த உக்ரைன்லேருந்து நம்ம மாணவர்களை கொண்டு வந்தாங்கன்னு, அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன காலகட்டத்திலே யமன்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து நேபாளில் நிலைநடுக்கம் வரும்போது, இது சிரியாவில் போர் மூண்ட போது, இது மாதிரி விஷயத்தில் எல்லாமே நம்ம அந்த ஒரு தொடர்பு இருப்பதனால, ஒரு நல்ல தொடர்பு இருப்பதனால நாம் வந்து மிக சுலபமாக
அவர்களை மீட்டு வர முடிஞ்சது. நம்ம நாட்டவர்களை மீட்டது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் நம்ம ஸ்டைலை பார்த்து நம்ம இவ்வளோ பத்திரமாக மீட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சிறு சிறு நாடுகள் கூட நம்ம உதவியை நாடி இதை நம்ம பாரத பிரதமர், வெளியுறவு அமைச்சர் எல்லாமே இதை மற்ற நாடுகளுடைய அகதிகளாக சிக்கி கொண்டவர்கள், போர்னால் இந்த எர்த்துகை நிலநடுக்கம்னால் சிக்கி கொண்டவர்களை பத்திரமாக மீட்டு அவரவர்கள் நாட்டுக்கு சமர்ப்பித்தார்கள். அதே மாதிரி கடைசியாக வந்தே பாரத், நம்ம 1.25 கோடி இளைஞர்கள் வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே மற்ற நாடுகளில் இருந்தாங்க. இந்த கோவிட் காலகட்டத்தில் அவ்வளவு பத்திரமாக யாருக்கும் உயிர் சேதம் இல்லாமல், பாதகம் இல்லாமல் எல்லாரையும் மீட்டு வந்தாங்க. இதெல்லாமே எப்படி நடந்தது அப்படின்னா நம்ம வெளியுறவு ரிலேஷன்ஷிப்னால தான், ஒரு நல்ல நட்புறவு இருப்பதனால தான் இது சாத்தியமாச்சு.